தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது CAD/CAM தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். GDNTல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். இந்த ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ், ஃபிளாட்னஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஆஃப் ஃபிளாட்னஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிளாட்னஸ் யூனிஃபார்ம் ஃபார் என்டையர் சர்ஃபேஸ். ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். வேற எந்த ஒரு சிம்பிளும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த என்டையர் சர்ஃபேஸுமே வந்து இந்த சேம் வேல்யூ தான் மெயின்டைன் பண்ணணும். இங்க பாருங்க, செகண்ட் பாக்ஸ்ல சிம்பிள் இருக்கும், டாலரன்ஸ் வேல்யூ இருக்கும், ஸ்லாஷ் சம் நம்பர் இருக்கும். இந்த நம்பருக்கு முன்னாடி சில சிம்பிள்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆகும் டயாமீட்டர் சிம்பிள் வரும், அல்லது ஸ்கொயர் சிம்பிள் வரும். அப்படி இல்லைன்னா எதுவுமே சிம்பிள் வரும்னா ரெண்டு வேல்யூஸ் வரும். இதுல என்னன்னா ஃபிளாட்னஸ் பர் யூனிட் ஏரியா அல்லது ஃபிளாட்னஸ் பர் யூனிட் மெஷர்மெண்ட் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ரைட், ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாமா? ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்ல ஃபிளாட்னஸ் ஃபார் என்டையர் சர்ஃபேஸ் எப்படி நம்ம மார்க் பண்றோம்? இந்த இன்க்ளைன்டு ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் ஒரு 4 மைக்ரான்ஸ் வந்து வேரியேஷன்ஸ் அலோவ் பண்றோம். அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? அந்த சர்ஃபேஸை மெஷர் பண்றீங்க, அந்த சர்ஃபேஸ் வந்து மேலேயும் கீழே இருக்கக்கூடிய அந்த டாட்டர் லைன் இருக்கு பாருங்க, இதுதான் பிளேன், ரெஃபரன்ஸ் இமேஜினரி பிளேன் குள்ள அந்த சர்ஃபேஸ் லை ஆயிடுச்சுன்னா தட் இஸ் acceptable part can be used as a functional part அர்த்தம். சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு டீவியேஷன் வந்துடுச்சு, இங்க பாருங்க ஒரு டீவியேஷன் வந்துச்சுன்னா this part is not under the control. இது வந்து failure part. We cannot use this part as a functional part யூஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, ஒன் மாதிரி விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து டைமென்ஷன் டாலரன்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? 400 மைக்ரான்ஸ். இங்க பாருங்க ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் 100 மைக்ரான்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்பயுமே ஜியோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் வேல்யூ வந்து டைமென்ஷன் டாலரன்ஸ் வேல்யூவோட கம்மியா தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால இந்த ஜியோமெட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 24.6 to 25.4 குள்ள தான் இந்த சர்ஃபேஸ் டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ்ல டீவியேஷன்ஸ் இருக்கணும். இந்த பவுண்டரி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷனபிள் பார்ட். ரைட், ஃபிளாட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க மெஷர்மென்ட் பாருங்க 59 to 60 1 mm டீவியேஷன்ஸ் இருக்கு. இப்போ 1 mm டீவியேஷன் இருக்கும்போது நாகும் இங்க பாருங்க ஃபிளாட்னஸ் லைன்ஸ் பாத்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ் வந்து இன்க்ளைன்டா இருக்கு. அப்போ அந்த ஃபிளாட்னஸ்ன்றது எப்படி மெஷர் பண்றது? இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபிளாட்னஸ் வந்து இப்படி ஹரிசான்டலா தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிளேன் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இமேஜினரி பிளேன் எப்படி நம்ம அஸ்யூம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த பீக் பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்றது டாப் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இந்த பாட்டம் பாயிண்ட், அதாவது வேலி பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இந்த பாட்டம் இருக்கிற பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்றது பாட்டம் ரெஃபரன்ஸ் பிளேன். அப்போ இந்த டாப் ரெஃபரன்ஸ் பிளேன், இந்த பாட்டம் ரெஃபரன்ஸ் பிளேன் எப்பயுமே ஹரிசான்டலா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி பீக் அண்ட் வேலி பாயிண்ட். ஓகேங்களா? ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு காம்பவுண்டுடைய மினிமம் சைஸ் 29, மேக்ஸிமம் சைஸ் 31. இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து டாலரன்ஸ் வேல்யூ 100 மைக்ரான்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 100 மைக்ரான்ஸ்க்குள்ள இப்படி இருக்கலாம், அல்லது 29க்கு மேல எங்க வேணா இருக்கலாம், அல்லது இப்படி இருக்கலாம். தட் மீன்ஸ் என்னதும், இந்த சர்ஃபேஸ்ல பீக் பாயிண்ட்ஸுக்கும் அந்த வேல்யூ பாயிண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த பேரலல் லைன்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இன்க்ளைண்டா கூட இருக்கலாம். பட் வித்தின் தி 29 to 31 தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ இது மாதிரி எங்க வேணாலும் இருக்கலாம். இமேஜினரி ரெஃபரன்ஸ் பிளேன் அப்படின்றது அல்லது இந்த இமேஜினரி பேரலல் பிளேன் அப்படின்றது இட்ஸ் a கனெக்ஷன் ஆஃப் பீக் and the valley point அப்படின்றது அர்த்தம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஃபிளாட்னஸ் பர் யூனிட். இப்படிதான் இன்ஜினியரிங் டிராயிங்ல கால் அவுட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற வேல்யூஸ் வந்து என்டையர் சர்ஃபேஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபிளாட்னஸ் வேல்யூ. கீழே பாத்தீங்கன்னா இந்த 2 மைக்ரான்ஸ்ன்றது என்டையர் சர்ஃபேஸ் கிடையாது. எதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/1 ஸ்கொயருக்குள்ள அந்த 2 கட்டாயமா இருக்கணும். ஓகேங்களா? இங்க வந்து 10 இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, the entire surface வந்து 10 மைக்ரான்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். அது மட்டும் இல்ல 1/1 ஸ்கொயர்ல 3 மைக்ரான்ஸ் தான் இருக்கு. அப்ப இதுதான் 1/1 ஸ்கொயர். இந்த கிரீன் கலர் லைன் காட்டிருக்கேன் பாருங்க, இதுதான் 1/1 ஸ்கொயர். இப்போ இங்க மெஷர் பண்ணும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து 3 மைக்ரான்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். அடுத்தது 1/1 ஸ்கொயர் எடுக்கும்போது 3 மைக்ரான்ஸ். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேரலல் பிளேன்ஸ் பாருங்க ஸ்ட்ரைட்டாவே இருக்காது, இது வந்து டீவியேஷன் ஆகுது. ஏன் டீவியேஷன் ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி பீக் அண்ட் வேல்யூ பாயிண்ட்ஸ். அந்த சர்ஃபேஸ்ல அப் அண்ட் டவுன் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் பிட்வீன் தி பிளேன் வந்து மாறும். ஓகே, இந்த யூனிட் ஏரியா கான்செப்ட் வந்து மெயினா யூஸ் பண்றது ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சர்ஃபேஸ் வந்து பெரிய சர்ஃபேஸா இருக்கு. அப்ப அந்த பெரிய சர்ஃபேஸை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த இடத்துல இந்த யூனிட் ஏரியா கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? 30 inches by 30 inches காம்பனன்ட். ஃபிளாட்னஸ் என்டையர் சர்ஃபேஸ் ஃபிளாட்னஸ் வந்து 125 மைக்ரான்ஸ். 6/6 inches ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா 30 மைக்ரான்ஸ் இருக்கணும். அப்போ இது என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த என்டையர் சர்ஃபேஸ் உடைய ஃபிளாட்னஸ் வந்து 125 மைக்ரான்ஸ் தான் இருக்கணும். 30/30 inchesன்றது லென்த் பெருசா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த சர்ஃபேஸ் ஃபிளாட்னஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக 6/6 inchesக்குள்ள நான் என்ன பண்றேன், இந்த சர்ஃபேஸ் நான் கண்ட்ரோல் பண்றேன். எவ்வளோ? 30 மைக்ரான்ஸ்க்குள்ள. பேரலல் பிளேனுக்கு பிட்வீன் தி கேப் வந்து 30 மைக்ரான்ஸ். இந்த 30 மைக்ரான்ஸ் வந்து நான் எங்கெல்லாம் வைக்கிறனோ அங்கெல்லாம் வந்து என்ன இருக்கணும், 30 மைக்ரான்குள்ள தான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எந்த பிளேஸ் வச்சாலும் இந்த 6/6 inches ஸ்கொயருக்குள்ள 30 மைக்ரான்ஸ் தான் இருக்கணும். இங்க பாருங்க, இங்க ஹரிசான்டலா இருக்கு பேரலல் பிளேன், இங்க பாருங்க
இன்க்ளைன்ட் ஆர்க். ஏன்னா அந்த இடத்துல அந்த சர்ஃபேஸ் உடைய பீக் பாயிண்ட்டுக்கும் வேல்யூ பாயிண்ட்டுக்கும் இருக்கிற இந்த ஓரியன்டேஷன் வந்து இன்க்ளைன்ட் ஆர்க். இது மாதிரி ஏன் நம்ம வந்து யூனிட் ஏரியா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, டூ மச் ஆஃப் வேரியேஷன்ஸ் அந்த சர்ஃபேஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க 30 மைக்ரான்ஸ் இங்க இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து வயலேட் ஆயிடுது. இந்த 30/30க்குள்ள இந்த சர்ஃபேஸ் இல்ல. இந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு சர்ஃபேஸ் கிராசஸ் தி பவுண்டரி. அப்போ இது வந்து என்ன ஆகும், சர்ஃபேஸ் ஃபிளாட்னஸ் வந்து இதுல கண்ட்ரோல் ஆகலன்னு அர்த்தம். அப்போ இந்த டூ மச் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை தட் யூனிட் ஏரியா கான்செப்ட் மூலமா. ஓகேங்களா? அதே மாதிரி சர்ஃபேஸ்ல ஏற்படக்கூடிய இந்த சடன் டெப்த் இந்த இடத்துல 6/6 ஸ்கொயருக்குள்ள இந்த சர்ஃபேஸ் வந்து கண்ட்ரோல் ஆகல, வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல டூ மச் ஆஃப் டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த யூனிட் ஏரியா கான்செப்ட் நம்ம வந்து ஃபிளாட்னஸ்ல யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ஃபிளாட்னஸை நம்ம எப்படி நம்ம வந்து காம்பனன்ட் வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, மோஸ்ட்லி சர்ஃபேஸ் பிளேட்ல நடுவில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் வழியா நம்ம டயல் கேஜஸ் என்ன பண்றோம், இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு சர்ஃபேஸ் பிளேட் மேல நம்ம எந்த சர்ஃபேஸை நம்ம மெஷர் பண்ணணுமோ அந்த சர்ஃபேஸ் வந்து அந்த டயல் கேஜ் மேல அல்லது சர்ஃபேஸ் பிளேட் மேல வச்சு நம்ம என்ன பண்றோம், லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் நம்ம என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். அப்படி மூவ் பண்ணும்போது அந்த டயல் கேஜ் வரக்கூடிய டீவியேஷன்ஸ் வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல கொடுத்துருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளதான் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த காம்பனன்ட் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபிளாட் அக்கார்டிங் டு அவர் இன்ஜினியரிங் டிராயிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்தரா கோஆர்டினேட் மெஷின் மூலமாவும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு காம்பனன்ட் ஃபிளாட்னஸ் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ரைட். இது மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம், கேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். கேஜஸ் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கண்டிஷன் சைஸ்ல கேஜ் ரெடி பண்ணிட்டு அது வழியா காம்பனன்ட் என்ன பண்ணலாம், நீங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஒரு காம்பனன்ட்ல ஃபிளாட்னஸ் எப்படி மெஷர் பண்ணலாம்ன்றது ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஃபிளாட்னஸ் டயல் கேஜ் என்ன பண்றோம், சர்ஃபேஸ் பிளேட் நம்ம வச்சிரோம். இதுதான் காம்பனன்ட் டாப் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இந்த மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்க. the entire surface and flatness வந்து 5 மைக்ரான்ஸ் தான் இருக்கணும். சோ இதுதான் ட்ரெஜெக்டரி. சோ லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம மூவ் பண்ணி 2 டைமென்ஷன் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டயல் கேஜ் டீவியேஷன்ஸ் எவ்வளவு இருக்கணும், 5 மைக்ரான்ஸ் தான் மேக்ஸிமம் அலோவபிள். நெக்ஸ்ட் இதே ஃபிளாட்னஸ் நம்ம ஆப்டிகல் மெத்தட் மூலமா பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ஆப்டிகல் லென்ஸ் நம்ம என்ன பண்றோம், சர்ஃபேஸ் மேல வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது அதுல வரக்கூடிய இந்த ஃப்ரிஞ்ச் லைன்ஸ், அதாவது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா பேண்ட் லைன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பேண்ட் லைன்ஸ்லாம் வந்து ஒரு யூனிஃபார்மா லீனியரா இந்த மாதிரி லைன் மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்ட்லி ஃபிளாட்னு அர்த்தம். அப்படி இல்ல இது மாதிரி வந்து ஓவல் ஷேப் ஒரு ஜிக்ஸாக் ஷேப் இருந்துச்சுன்னா இது வந்து நாட் பர்ஃபெக்ட்லி ஃபிளாட். சர்ஃபேஸ் ஃபிளாட்னஸ் ரேஞ்சஸ் வந்து ஃப்ரிஞ்ச் லைன்ஸ், அதாவது பேண்ட் லைன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர்மெண்ட்டும் எடுக்க முடியும். ஓகேங்களா? ரைட். போன வீடியோல ஸ்ட்ரைட்னஸ் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? இந்த ஸ்ட்ரைட்னஸ்க்கும் ஃபிளாட்னஸ்க்கு என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்னஸ் அப்படின்றது எய்தர் எக்ஸ் டைரக்ஷன் ஆர் ஒய் டைரக்ஷன்ல மெஷர் பண்றது தான் ஸ்ட்ரைட்னஸ். இதே ஒரு சர்ஃபேஸ்ல எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே மெஷர் பண்ணீங்கன்னா அதுதான் ஃபிளாட்னஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே போன வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்ட்ரைட்னஸ்க்கும் ஃபிளாட்னஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் என்ன? ஃபிளாட்னஸ்ன்றது ஒரு 2D plane உடைய கண்ட்ரோல், ஸ்ட்ரைட்னஸ்ன்றது இட்ஸ் 1D லைன் கண்ட்ரோல். ஓகே, சோ ஃபிளாட்னஸ் வந்து we can apply on the surface as well as derived median planeல நம்ம என்ன பண்றோம், ஃபிளாட்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்னஸ் பாத்தீங்கன்னா it controls the axis or straight edges. ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட்லி ஃபிளாட்னஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்னஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, the linear features வந்து அலைன்மென்ட்காக ஸ்ட்ரைட்னஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஃபிளாட்னஸ்ன்றது என்னது, இட் இஸ் a 3-dimensional version of surface straightness. ஓகேங்களா? இங்க ஃபிளாட்னஸ்ல டாலரன்ஸ் ஜோன்ன்றது ரெண்டு பிளேனுக்கு இடைப்பட்ட கேப். அதே மாதிரி ஸ்ட்ரைட்னஸ்ல டாலரன்ஸ் ஜோன்ன்றது between 2 lines. ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஃபிளாட்னஸ்ல யூனிட் ஏரியா யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்னஸ்ல யூனிட் லென்த் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் வித்தியாசம். ஓகேங்களா? இந்த ஃபிளாட்னஸ்ல வரக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாட்னஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலயும் யூஸ் பண்ண முடியும், பட் சில கண்டிஷன் தவிர. அதாவது காம்போனன்ட் டிஃபால்ட்டாவே ஒரு கான்வெக்ஸ் ஷேப்போ அல்லது கான்கேவ் ஷேப்போ அல்லது மாதிரி ஸ்டெப்டோ அல்லது ட்விஸ்டோ இருந்துச்சுன்னா உங்களால இந்த ஃபிளாட்னஸ் ஃபீச்சர் கண்ட்ரோல் மூலமா அந்த பர்టిక్యులர் சர்ஃபேஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் டூ மச் ஆஃப் ஸ்டெப், கான்வெக்ஸ், ட்விஸ்ட், கான்கேவ் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம GDNTல நிறைய கத்துக்கும். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.